ஸ்ரீமத் பாகவதத்தில் அதிதி தேவி தன்னோட கணவரான கஷ்யப் பிரஜாபதிகிட்ட கேட்டு குழந்தை வரம் வேணும்னு கேட்டால் அவர் எப்படினெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பயோவிரதம் இருக்கணும் சொன்னார் இல்லையா. இப்போ பகவானை கொடுத்து தியானம் பண்ண சொன்னார். அவள் எப்படி தியானம் பண்ணுறா அப்படின்னாக்க, நம சிவாய ருத்ராய நம சக்திதராய ச சர்வ வித்யாதிபதயே பூதானாம் பதயே நமக நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிராணாய ஜகதாத்மனே யோக ஐஸ்வர்ய ஷரீராய நமஸ்தே யோக ஹேதவே நமஸ்த ஆதிதேவாய சாட்சி பூதாய தே நமக நாராயணாய ருஷயே நாராய ஹரையே நமக. இப்படி பகவானை பிரார்த்திச்சா நம்மளும் எந்த காரியம் நடக்கணும்னாலும் நன்னா இப்படி பகவானை பிரார்த்திக்கணும். சின்ன விகிதத்தை வச்சுட்டு கஷ்யப்பர் சொல்ற சந்தனம் புஷ்பம் எல்லாம் சாத்தி தூப தீபம் ஆரத்தி காட்டி தினம் ஒருவேளை பாலால் சமைக்கப்பட்ட உணவை உண்ணணும். வஸ்திரம் ஆபரணம் அர்க்கியம் பாக்கியம் எல்லாம் கொடுத்துட்டு பகவானுக்கு தூப தீப ஆராதனை காண்பிச்சு வெல்லம் நெய்யை தானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 108 தடவை மந்திரங்கள் சொல்லி 108 தடவை தாமரை புஷ்பத்தால் அர்ச்சனையை 12 நாட்கள் செஞ்சு வந்தா நல்ல பிள்ளை பிறப்பான் அப்படின்னு கஷ்யப்பர் சொன்னார். அவளும் விடாம செஞ்சா. அப்போ ஆவணி மாசம் துவாதசி திதியில் சுக்லபக்ஷத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் விஜயா என்ற அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு அழகான குழந்தை பிறந்தார். அந்த உலகத்தையே ஆள்பவன் அபிஜித்னாக்க. அதுபோல அதிதிக்கு குள்ளமான வடிவத்தில் வாமனமூர்த்தி பிறந்தார். பகவானே அதிதிக்கு குழந்தையாக பிறந்தார். அது பறக்கும்போது அந்த வாமனமூர்த்தி எப்படி இருந்தாராம், 4 திருக்கைகளுடன் சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு தோன்றினாராம். இடுப்பில் பட்டு பீதாம்பரம், தாமரை போன்ற அழகான கண்கள், நீலமேக வண்ணனாக இருந்தார். திருக்காதுகளில் மகர குண்டலங்கள், மகர குண்டல ஒளியால இன்னும் ஒளி பெற்றதாம். அது வரைக்கும் அந்த ஆசிரமே ஒரே இருட்டா இருந்தது. வாமனமூர்த்தி பிறந்த உடனே ஃபுல்லா அப்படியே ஒளி எழுந்த ஆசிரமே நல்ல பிரகாசம் ஆயிடுதான். அதுக்கப்புறம் திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மரு, அதில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தாள். திருக்கரத்தில் வளையல் அணிந்திருந்தார், கழுத்தில் தோள்வளை, அதுக்கப்புறம் தலையில் கிரீடம், எல்லாத்தையும் அணிந்த வண்ணம் வாமனமூர்த்தி அழகாக அவதரித்தார். இடுப்பில் ஒட்டியானம், காலில் நூப்புரம் அதாவது சலங்கை சிலம்பு எல்லாம் அணிந்திருந்தார். கழுத்தில் வைஜெயந்தி மாலை கௌஸ்துபமணி இப்படி எல்லாம் அணிஞ்சிட்டு பகவான் அவதரித்தார். உடனே அந்த ஆசிரமமே இதுவரைக்கும் ஒளியெல்லாம் எழுந்திருந்தது ரொம்ப பிரகாசம் ஆயிடுத்து. அது பறந்து எல்லாருக்கும் இந்த தர்ஷன் காமிச்சிட்ட உடனே பகவான் தன் தோற்றத்தை அப்படியே மாற்றிட்டார். 2 கைகளோட திருக்கைகளோட குள்ள வடிவமாக தோன்றினார். ஆலமர விதை எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், ஆனால் மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுபோல் வாமனமூர்த்தி குள்ளமாக இருந்தாலும் பின்னாடி அப்படியே திரிவிக்கிரமனா வளர போகிறார். நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் குழந்தை பிறந்தவுடனே இப்போ தெய்வ குழந்தை இல்லையா, அதனால உபநயனம் செய்யலாம் ரிஷிகள்லாம் சொன்னாராம். உபநயனம் செய்யறதுக்கு வயசு 7 அதெல்லாம் இல்லை. குழந்தைகளுக்கு எப்போ மந்திரம் சொல்ல வாயில் வார்த்தைகள் வருதோ அப்போவே பண்ணிடலாமா. இவர் தான் பகவான் ஆச்சே, அதனால ரிஷிகள் சொன்னபடி மந்திரங்கள்லாம் சொல்லி உபநயனம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சுகபிரமம் வர்ணிக்கிறார் பரீட்சித்துக்கு. இப்போ யார் யார் என்னென்ன கொடுத்தான்னு கொண்டு வந்து பகவானுக்கு கொடுத்தான்னு பார்க்கலாம். முதல்ல காயத்ரி மந்திரத்தை சூரிய பகவானே நேர உபதேசித்தார். அப்புறம் பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் அந்த பூணூல் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து கொடுத்தார். கஷ்யப்பர் மேகலை அதை கொண்டு வந்தார். கிருஷ்ணாஜீனம் என்ற மான் தோல் இருக்கே அதை பூமி தேவி கொடுத்தாள். எப்போவுமே பிரம்மச்சாரிக்கு மான் தோல் இருக்கணும், அதை பூமி தேவி கொடுத்தாள். பலாச தண்டம் அது எப்பவுமே கையில் வச்சுப்பா பண்ணும்போது, அது சோமன்கிற தேவதை கொடுத்தாள். கௌபீனம் அதிதி தேவி அதை தன்னோட அம்மாவே கொடுத்தார். கொடை எப்பவுமே வாமனமூர்த்தி வச்சுட்டு இருப்பாரு, அது ஸ்வர்கலோக தேவதை கொடுத்தார். அப்புறம் எப்பவுமே தர்பை புல் தான் உட்காந்துக்கணும். அதை பிரம்மேக்கியம் செய்யும்போது அதில் அமர்ந்துட்டு தான் சொல்லணும். அப்போ தான் வேதம் நல்லா ஸ்பஷ்டமாக நமக்கு சொல்ல முடியும், மனப்பாடம் ஆகும். அந்த தர்பை புல்லை சப்தரிஷிகள் கொடுத்தார்கள். கமண்டலத்தை பிரம்மா கொடுத்தார். ஜபமாலையை சரஸ்வதி தேவி கொடுத்தாள். அப்புறம் பிக்ஷை எடுக்க பாத்திரம் வேணும் இல்லையா, அதை குபேரன் கொடுத்தார். அப்புறம் முதல் பிக்ஷை சமர்ப்பித்தவள் யார் தெரியுமா, பார்வதி தேவி. அவளே முதல் பிக்ஷையிட்டாள். இது நல்லபடியாக உபநயனம் பூர்த்தி அடைந்தது. அதுக்கப்புறம் சமிதா தானம் செய்ய ஆரம்பித்தார் பகவான் வாமனமூர்த்தி.
அதுவும் முடிஞ்சாச்சு. அப்படியே பிரம்ம தேஜஸோட குரலப்பனான வாமன மூர்த்தி விளங்கினார். அதுக்கப்புறம் இப்போ மகாபலிகிட்ட 3 லோகங்களை வாங்கி இந்திரனுக்கு கொடுக்கணுமே, அதுக்காகத்தானே அவர் அவதாரமே பண்ணார். அதிதி தேவி வேண்டின்றாலாம், அந்த அசுரர்களெல்லாம் நீ கொன்னுடணும், மகாபலி தான் கொன்னுட்டு எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னாலாம். அப்போ அவர் சொன்னார், அது மட்டும் முடியாது, நான் பிரகலாதனுக்கே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்கள் வம்சத்தில் 21 தலைமுறை யாரையும் அழிக்க மாட்டேன்னு அப்படின்னாராம் பகவான். அவர் இப்போ யாசகத்துக்கு கிளம்பணும். அப்போது அவருக்கே ஒரே நடுக்கமா. ஏன்னா இது வரைக்கும் அவர் யாசகம் கேட்டே பழக்கம் இல்லையே, கொடுத்து தானே பழக்கம். அதனால் அவருக்கே ஒரே நம்ம சரியாக கேட்போமா அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகமா. அப்போ ஒரு தடவை அவர் தான் மார்பில் லக்ஷ்மி இருக்காளே, அப்போது அவன் லக்ஷ்மிகிட்ட சொன்னாலாம், அந்த பாரு நான் பிரம்மச்சாரி வேஷத்தில் போகிறேன், இப்போ நீ இருந்தால் நன்னா இருக்காது, நீ ஒரு 10 நாள் நகர்ந்து இருந்துக்கோ, ஏன் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு அம்மா வீட்டுக்கு வேணால் போயிட்டு வா, இல்லை கொஞ்சம் நகர்ந்து மறைஞ்சு இருந்துக்கோ அப்படின்லாம் சொன்னாராம். முடியவே முடியாது, நான் உங்களை அகலிலே நெறியும்னு அலர்மேல் மங்கை ஒரே மார்பா, நான் உங்கள் மார்பை விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னாலாம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நீ தெரியாமல் எட்டி பார்த்துட்டா என்னோட இதெல்லாம் வீணாப்படும், நான் பிரம்மச்சாரியாக போகிறேன், அப்போ போய் நான் மனைவியோடு போக முடியாது, நீ தெரியாமல் எட்டி பார்த்தா கூட நான் மகாபலிட்டேருந்து சொத்தை வாங்க முடியாது, ஏன்னா உன் கடாட்சம் பட்டுத்துன்னா யாராலையும் செல்வத்தை வாங்க முடியாது, அதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னாலாம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவேளோ தெரியாது, நான் மார்பை விட்டு அகல மாட்டேன் அப்படின்ட்டா. அதுக்காகத்தான் அவர் மான்தோலை வச்சு மூடிண்டாராம். அது வரைக்கும் மான்தோலை பற்றி கொண்டதே ஃபஸ்ட்டு வாமனமூர்த்தி தான். அதுக்கப்புறம் இவர் எப்படி நான் நல்லபடியாக கேட்கணுமே, யாசகம் கேட்டே பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டுருக்கார். அப்போது மகாபலி நர்மதா நதிக்கரையில் மகாபலி பெரிய யாகம் பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துக்குள்ளே வாமனமூர்த்தி நுழையிறார். அவரோட தேஜஸை பார்த்து அங்கேருந்த ரிஷிகள்லாம் அப்படியே ரொம்ப அசந்து போயிட்டாலாம். மகாபலியை இறங்கி நமஸ்காரம் பண்ணி பார்த்து தாளம்பி தீர்த்தத்தை தன் தலையில் புரோஷிண்டு, அவ்வளோ தேஜஸ், என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு எது கேட்டாலும் நான் தரேன், இப்படி ஒரு தேஜஸான பிரம்மச்சாரி எங்கள் எதுக்கு வந்ததே என்னோட யாகம் பூர்த்தியான மாதிரி தான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். இந்த கர்வம் தான் அவனுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையே கொடுத்தது. அப்போது பகவான்கிட்ட அவர் சொன்னாராம், மகாபலி உங்களுக்கு பசுமாடு வேணுமா, குதிரை வேணுமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, நிலம் வேணுமா, சொத்து வேணுமா, எது வேணுமோ கேளுங்க, எல்லாத்தையும் தரேன். அப்படியே தன்னோட நிதானத்தை இழந்து சொல்லிகிட்டே இருக்கானா. அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னோட சின்ன காலால் என்னோட காலால் 3 மண் கொடுத்தா போகிறோம் அப்படின்னானா. என்ன நீர் பிராமணனா பிறப்பதற்கே தகுதி இல்லாமல் இருக்கேளே அப்படின்னானா. ஏன்னா நன்னா அடிச்சு பிடிச்சி வாங்க வேண்டாமோ நிறைய கேட்டு, இப்படி சின்ன காலை காமிச்சு கேட்குறேளே அப்படின்னானா மகாபலி. அதுக்கு வாமனமூர்த்தி சொல்கிறார், இந்த சின்ன காலால் 3 மண்ணை கேட்குறேன் இல்லையா, அதை கொண்டு நான் திருப்தி அடையலைன்னா இந்த உலகமே எனக்கு கிடைச்சாலும் யாரும் திருப்தி அடைய மாட்டா. எது கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடையணும், இல்லாட்டா திருப்திங்கிறதே வராது. அதனால் நான் கேட்ட 3 அடி மண் கொடுக்கணும், அவ்வளவுதான், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், கொடுக்கலன்னா சொல்லு, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னாராம். உடனே மகாபலியை எப்போவுமே வரம் கொடுத்தாச்சுன்னா அவன் கொடுத்துருவான், மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். உடனே தன்னோட இதில் தீர்த்தத்தை எடுத்து தன்னோட ஒய்ஃபான விந்தியாவளியை கூப்பிட்டு தாரவாக்க ஆரம்பித்தான். அப்போது சுக்கராச்சாரியர் வந்துட்டார், அவரோட குரு, மகாபலியோட குரு. தானமாக கொடுக்காத, வந்திருக்கிறது பகவான், நீ மட்டும் கொடுத்த எல்லா சொத்தையும் வாங்கிட்டுருவான், உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு சொன்னார். இவன் தான் கர்வத்தில் இப்போ இருக்கான் இல்லையா, கேட்குறது நாராயணனாக இருந்தால் எனக்கு என்ன பெருமை தான், நான் எதை வேணால் கொடுப்பேன், கொடுக்குறேன்னு சொன்னதை பின்வாங்கவே மாட்டேன், நான் தான் என் கை ஓங்கி இருக்கணும், பகவான் கீழே இருந்து கை தாழ்ந்து வாங்கிக்கட்டும், அது எனக்கு பெருமை தான் அப்படின்னு ரொம்ப கர்வமாக பேசினான். இவருக்கு கோபம் வந்துடுத்து சுக்கராச்சாரியாருக்கு. உடனே நீ பாரு, எல்லா சொத்தையும் இழக்கத்தான் போகிற, உனக்கு இவ்வளோ கர்வம் கூடாது, நீ சொத்தை இழக்கத்தான் போகிற அப்படின்னார். அவன் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை, அவன் டிசைட் பண்ணிட்டான். உடனே வித்யாவளியை கூட்டு ஜலத்தை கமண்டலம் வழியாக விட சொன்னான். சில பேர் சொல்வா அதில் சுக்கராச்சாரியர் வண்டா மறைச்சிட்டாருன்னு, அது பாகவதத்தில் இல்லை, அது நான் வேறு ஏதாவது யுகத்தில் வேறு ஏதாவது கல்பத்தில் காமிச்சு கொடுத்துருப்பார் பகவான், இல்லை ரிஷிகளுக்கு ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு காட்சி கொடுத்துருப்பார்.
இந்த பாகவத பிரகாரம் பார்த்தா சுக்கராச்சாரியார் வண்டா வந்து அந்த கமண்டத்தை மறைச்சிக்கல. அப்போ வித்யாவளி தண்ணி தீர்த்தம் வார்த்த உடனே அவர் காலில் தண்ணி பட்டுதோ இல்லையோ மட 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 மடன்னு பகவான் அப்படி வளர்ந்துட்டார். அப்போ என்ன பண்ணார், ஒரு காலால் கீழ் உலகத்தை ஃபுல்லாக அளந்தார், ரெண்டாவது காலால் விண்ணுலகத்தை அளந்தார். அப்படியே திருவிக்கிரமனா ஓங்கி உலகளந்த பெருமாளாக வளர்ந்துட்டே போயிட்டார். இப்போ நம்ம திருவிக்கிரமன் எப்படி வளர்ந்தார்கிறத பார்க்கலாம். அவர் உள்ளங்கால் இருக்கு இல்லையா, அது கீழ் உலகங்கள் அது வரைக்கும் போயிடுதான். பாதத்தில் பூலோகம் தெரிஞ்சுதான், கணுக்காலில் மலைகள் தெரிந்தன, முழங்காலில் பறவைகள், தொடையில் வாயு தேவன் தெரிஞ்சாராம். அதுக்கப்புறம் நாபியில் ஆகாயம், அதுக்கப்புறம் வயிற்றுல சமுத்திரங்கள் 7 சமுத்திரமும் தெரிஞ்சுதான். திருமார்பில் நட்சத்திர மண்டலம், இதயத்தில் தர்மம் தெரிஞ்சுதான். பக்ஷஸ்தலத்தில் பிரகாசமான மகாலட்சுமி தெரிஞ்சா. கழுத்திலில் சாமவேதம், தோள்களில் தேவர்கள் வந்து எல்லாரும் தேவர்கள் அனைவரும் இந்திரனோடு சேர்ந்து அவ்வளோ பேரும் தோள்களில் தெரிஞ்சாலாம். காதுகளில் திசைகளாக இருக்கின்றன. தலையில் சொர்க்கலோகம் தெரிந்தது. கேசத்தில் மேகங்கள், மூக்கில் பிராணவாயு, கண்களில் சூரியன், முகத்தில் அக்னி தேவன், வாக்கில் வேதங்கள் தெரிந்தன, நாக்கில் வருணதேவன், 2 புருவங்களில் பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம். பிரவருத்தி தர்மம் இவ்வுலக கர்மாக்கள் செய்யறதுனால கிடைக்கக்கூடியது, நிவர்த்தி தர்மம் மோட்சத்திற்கான வழி. அதுக்கப்புறம் மேலிமை கீழிமை, அது 2லையும் பகலும் இரவும் தெரிஞ்சது. அப்புறம் அடி வைப்பில் யாக யஜ்யங்கள். ஓரடியில் மண்ணுலகம் அளந்துட்டார், மற்றொரு அடியால் விண்ணுலகம் அளந்தார். அதில் எப்படி வரைக்கும் போச்சு, சத்தியலோகம் வரைக்கும் போயிடுத்து. அப்புறம் அவரோட நிழலாக யமன் தெரிஞ்சாராம். அவரோட திருமேனி ரோமங்களில் மூலிகைகள், நரம்புகளே நதிகளாக ஓடுகின்றனவாம். நகங்களில் மலை பாறைகள் தெரிஞ்சன. புத்தியில் பிரம்மா. இதுதான் திருவிக்கிரம அவதாரம். அதை வர்ணிக்கிறார் சுகர் பரிஷத்துக்கு. இடது திருவடி சத்தியலோகம் வந்ததும் பிரம்மா என்ன பண்ணார், திருமஞ்சனம் செய்கிறார். அது 8வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் வருது. அந்த தீர்த்தம் தான் கங்கா நதி. மறுபடியும் என்ன பண்ணார், எல்லாம் அளந்து முடித்தவனும் மறுபடியும் குள்ள வாமன மூர்த்தியாக வந்துட்டாராம். எல்லாம் அளந்து 2 திருவடியால் 2ஐயும் அளந்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தாலாம் அசுரர்கள் என்ன இப்படி ஏமாத்திட்டாரேன்னு சொல்லிட்டு சண்டை போட வந்தாலாம். உடனே நந்தன் சொன்னதன் இருக்காளே, அவள் போர் புரிந்து இவாளெல்லாம் வீழ்த்திட்டா. அதுக்கப்புறம் இப்போ தான் மகாபலிக்கு கர்வம் குறைந்தது. அப்போ சொன்னானா 3வது அடியை தரல இல்லையா. அப்போ பார்த்தா கருட பகவானுக்கு என்ன பண்ணார், வர்ண பாசத்தால் கட்டிட்டாராம் மகாபலியை. அப்புறம் அவன் சொல்கிறானா மகாபலி 3வது அடி என் தலையில் வைங்கோ அப்படின்னு கீழே அப்படி திருவடியை வச்சானான் தலையை. பிரகலாதன் உடனே வானில் தோன்றி மகாபலியோட கர்வம் நன்னா குறைஞ்சிருத்தோ, அதுதான் வேணும். ஏன்னா ஞானத்துக்கும் பக்திக்கும் ரொம்ப தடையாக இருக்கதே இந்த கர்வம் தான், நல்ல வேளை தொலைஞ்சது அப்படின்னார். அதனால வாமனமூர்த்திக்கு நன்றி சொன்னான் பிரகலாதன். இந்த மகாபலிக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார் பகவான். ஏன்னா தொழுதால் எழலாம், இல்லாட்டா என்ன பண்ணணும், வீழத்தான் வேணும். அதனால பகவானை தொழுதான், என்னோட கர்வமெல்லாம் போயிடுத்து, 3வது அடி என் தலையில் வைங்கோ அப்படின்னு அவன் வந்து பிரார்த்திச்சுட்டான். பகவான் மகாபலியே தன்னை சமர்ப்பித்ததும் அவனுக்கு அனுகிரகம் செய்தார். அப்போ வித்யாவளி சொன்னாலாம், இல்லை இன்னும் மகாபலிக்கு கர்வம் போகலை அப்படின்னாலாம். ஏன் அப்படின்னாக்க, என் கணவர் என்ன சொல்லணும், நான் என்னோட இதெல்லாம் 3வது அடியை எல்லாமே உங்கள் சொத்து, எங்கே வேணுமோ நீங்கள் வைங்கன்னு சொல்லணும். என் தலையில் வெயின்னு அப்போ என்ன அர்த்தம், இன்னும் என்னோடதுங்கிற அகம்பாவம் அவனுக்கு இருக்குது, அதனால் அவனுக்கு ஃபுல் கர்வம் போகல அப்படின்னாலாம். அப்போ பகவான் சொல்கிறான், இல்லை நான் அனுகிரகம் செய்கிறேன் அது அப்படின்னா. பகவான் வந்து மகாபலிக்கு அனுகிரகம் தான் பண்ணார். ஏன்னா பிரம்மா கேட்டாராம், பகவானே மகாபலி உங்கள்கிட்ட தானம் தானே கொடுத்தான், அவனுக்கு போய் எல்லா சொத்தையும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பகவான் சொல்கிறார், நான் அவனுக்கு அனுகிரகம் தான் பண்ணேன், அவனோட கர்வம் குறையத்தான் நான் அது மாதிரி பண்ணினேன். ஏன்னா கர்வத்தினால பாவம் தான் சேர்ந்துட்டே போகும், அதை தட்டி பறிச்சேனே தவிர நான் அவனுக்கு வந்து வேற ஒன்றும் பண்ணலை. இப்போ பாரு அவனுக்கு கர்வமெல்லாம் குறைஞ்சி போயிடுத்து. அது மட்டும் இல்லை, நான் அவனுக்கு என்னெல்லாம் அனுகிரகம் பண்ண போகிறேன் தெரியுமா,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவனுக்கு மறுபடியும் செல்வம், நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், பிறவி, நல்ல பிறவி, கல்வி, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மகாபலிக்கு வருண பாசத்தை கருடன் நீக்கி விட்டார். நீக்கி விட்டுட்டு பகவான் சொல்கிறார், நீ சுதலலோகம் போ, அங்கே போய் அது சொர்க்கலோகத்தை விட ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அங்கே நீ போய் அங்கே இரு, உன் கூட நானும் கதாபாணியாக நான் உனக்கு வரேன், பிரகலாதனும் உன் கூட இருப்பார், நம்ம அங்கே இருக்கலாம், நான் உனக்கு காவலாக கதாபாணியாக இருக்கேன். இது சாபானி மந்திரத்தில் வருது. மந்திரத்தில் இந்த இந்திர பதவி அடைவ. அதுக்கப்புறம் சாவாரணி மன்மந்திரம்னு இருக்குது. அந்த மன்மந்திரம் வரும்போது நீ இந்திர பதவியை அடைவாய் அப்படின்னு அவ்வளவு அனுகிரகம் பண்ணார். அப்போது அதுக்கப்புறம் வாமனமூர்த்தியாகவே தான் இங்கே நர்மதா நதிக்கரையில் இருக்கார். அவர் தன்னோட வடிவத்தை கதாபானே எடுத்துட்டு கீழே சுதலலோகம் போனாரே தவிர வாமனமூர்த்தி இன்னும் அங்கே இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், மகாபலிட்ட நீ தன் தலையில் வைக்க சொன்னாய் அல்லவா, ஆனால் இவர் கேட்குறார், நஞ்சியர் பராசர பட்டர் அவர் 3வது பின்ன எங்கே வச்சார் அப்படின்னாக்க அதை அவர் சொல்கிறார். விஷ்ணு சுக்தத்தில் சொல்கிறது, அதில் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. 2 அடி வச்சே தான் எல்லாருக்கும் தெரியும். 3வது அடி பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும் அவ எங்கே வச்சார்னு அப்படின்னு. அது ரகசியமாகவே வச்சுட்டாராம் பகவான். என்ன மற்ற முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கட்டும் அப்படின்னு ரகசியமாக வைத்து விட்டார்னு பராசர பட்டர் நஞ்சியற்ற சொன்னாராம். அதனால் இப்போ வாமனமூர்த்தி சுக்கராச்சாரியரை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த பாதியிலே யாகம் நின்று போயிடுத்து, அதனால் நீங்கள் மீதி யாகத்தை முடிச்சிருங்க, நிற்கக்கூடாது பாதியில் அப்படின்னாராம். அப்போ சுக்கராச்சாரியர் சொன்னாராம், எப்போ உங்கள் நாமத்தை சொன்னோமோ, பகவான் நாமத்தை சொன்னாலே யாகமெல்லாம் பூர்த்தியான மாதிரி தான் அப்படின்னாராம். அதுக்கு அதனால் எந்த தடங்களும் வராது நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட திருநாமங்களை பாடி தோஷமெல்லாம் நீங்க பெற்று மகாபலியோட யாகத்தை பூர்த்தி செய்தார் சுக்கராச்சாரியார். அதனால தான் இதில் சுக்கிரனோட கண்ணை குத்தினான்னு வரல. ஏன்னா மறுபடியும் அவர் அங்கேயே தான் இருந்து யாகத்தை திருநாமம் சொல்லி பூர்த்தி பண்ணார்னு இருக்கு. இது வேற கல்பத்தில் சொல்லியிருப்பார், அது தப்புன்னு இல்லை. வேற கல்பத்தில் இல்லை ஆச்சாரியர்களுக்கு ஆழ்வார்களுக்கெல்லாம் அனுகிரகத்தை அப்படி காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இந்திரன்ட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டோ இந்திரன்ட்ட சொன்னாராம், அவர் நான் உபேந்திரனா, அந்த உபேந்திரங்கிற நாமத்தோட நானும் இந்திர சொர்க்கலோகம் உனக்கு காவலாக இருக்கேன், கதாபாணியாக மகாபலிக்கு காவலாக இருக்கேன், இந்திரனோட நானும் சொர்க்கலோகம் போய் உனக்கு உபேந்திர மூர்த்தியாக அங்கே உனக்கு காவலாக இருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னாராம். ஸோ வாமனமூர்த்தி யாரையுமே சம்ஹாரம் பண்ணலை, இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார். அதிதி பிரார்த்தனைக்கு இணங்க பகவானே அவதரித்தார். மகாபலியை சுதல லோகத்துக்கு அனுப்பி அரசனாக ஆக்கினார். அவருக்கு தான் கதாபாணியாக இருந்து காவல் புரிகிறேன்னு சொன்னார். மக்கள் அனைவருக்கும் அவர் திருவடியை வைத்து அனுகிரகம் செய்தார். அதனால் அவர் யாரையும் சம்ஹாரம் பண்ணலை. அதனால் பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் பாடினாலே அது மாதிரி அவர் ஓங்கி உலகளந்த உத்தமனாக திகழ்ந்தார். இந்த சரித்திரம் உணர்த்துவது என்னன்னாக்க, ஆச்சாரிய பக்தி இருந்து அவர் சொன்னபடி நடந்தனாக்க நன்னா வாழலாம். அப்படி ஆச்சாரிய பக்தி இல்லாமல் கர்வம் தலை தூக்கினா அழிவு தான் ஏற்படும். வாமன அவதாரம் உணர்த்துவது என்னன்னாக்க ஆச்சாரிய பக்தி தான். அது என்ன பலன்? வாமன அவதாரத்தை பற்றி திருவிக்கிரம அவதாரத்தை சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வைகுண்டத்தையே அடைவார்கள். அதுக்கப்புறம் வைதிக கர்மா செய்யும்போது நடுவில் நம்ம யாருமே பேசக்கூடாது. ஒருவேளை தடங்கள் வந்துருத்துன்னா வாமனமூர்த்தியை நினச்சிக்கணும், அப்போ உடனே தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சுக்கர் பரீட்சைத்துக்கு வாமனமூர்த்தி அவதாரமும் திருவிக்கிரம அவதாரத்தையும் முடிக்கிறார்.